பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருக்கும் நிலையில் விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக விமானப்படை தலைமை தளபதியுடன் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். காஷ்மீர் தாக்குதல் எதிரொலியாக இந்திய ராணுவம் ரஷ்ய தயாரிப்பான எக்லாயஸ் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணைகளை வாங்கியுள்ளது. இந்த ஏவுகணை எதிரி விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களின் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தால் இங்கிலாந்துக்கு சென்று விடுவேன் என்று பாகிஸ்தான் இம்ரான்கான் கட்சி எம்பி ஷேர் அப்ஷல் கான் மார்வத் கூறியுள்ளார். அவரது இந்த பேச்சு கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. காஷ்மீர் லே பகுதி ராணுவ முகாமில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ படிப்படியாக மற்ற பகுதிகளுக்கு பரவியது. ராணுவ வீரர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இறங்கினர். சிறிது நேர போராட்டத்துக்கு பின்னர் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம், இறப்பு ஏற்படவில்லை. தீ விபத்து குறித்து ராணுவ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. செங்கல்பட்டிலும் மழை பெய்ததால் வெயிலின் அனல் தாக்கம் குறைந்தது. மண்டி போட்டு முதல்வரானவர் வீரவசனம் பேசுகிறார் என திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தேர்தல் வரும்போதுதான் இந்த வீரவசனம் பேசுவார்கள், தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடுவார்கள் என அவர் கூறினார். மதுரை சித்திரை விழா 6ஆம் நாள் விழாவை முன்னிட்டு மாலையில் சொக்கநாதர் சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் தங்க ரிஷப வாகனத்திலும், மீனாட்சி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் 4 மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனால் மாசி வீதி மக்கள் வெள்ளம் போல் காட்சியளித்தது. இசை வாத்தியங்கள் முழங்க சுவாமி ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. கங்கை நதி மலைகளில் உருவாகி உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஹரித்வார் சமவெளி பகுதியில் முதலில் பாய்கிறது. இந்துக்கள் அந்த இடத்தை சிவன் படித்துறை என அழைத்து புனித இடமாக வழிபடுகின்றனர். ரிலையன்ஸ் தொழில் நிறுவன இயக்குநர் ஆனந்த் அம்பானி தனது மனைவி ராதிகாவுடன் இங்கு வந்து கங்கா பூஜை நடத்தினார். கொடைக்கானல் தாண்டிக்குடியில் நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு சில நாட்களாக நடக்கிறது. இந்நிலையில் படப்பிடிப்பு முடித்துவிட்டு திரும்பி வரும்போது நடிகர் விஜய் கையசைத்து ரோட் ஷோ சென்றும் பூங்கொத்தும் வாங்கிச் சென்றார். கோவை கணுவாய் யமுனா நகர் பகுதியில் உள்ள ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்கள் திடீரென ஏற்பட்ட சூறைக்காற்று மற்றும் புழுதி புயலால் நிலை தடுமாறினார்கள். பவுடர் பூசுவது போல மண் துகள்கள் படிந்ததால் அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டனர். சூறைக்காற்றால் ஸ்டேடியத்தில் இருந்த பொருட்களும் தூக்கி வீசப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அத்திப்பட்டு அனல் மின் நிலையங்கள் உள்ள பகுதியில் சூறாவளி காற்று வீசியது. நிலக்கரி சாம்பல் துகள்கள் பறந்து வாகனத்தில் புகை மண்டலமாக மாறியது. அப்பகுதியில் உள்ள வீடுகள் மீதும் சாம்பல் மழை பொழிந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். திருப்பூர் பல்லடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1992-93 +2 படித்த முன்னாள் மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் ஒன்று கூடி பழைய நினைவுகளை பகிர்ந்தனர். 50 வயதை கடந்தாலும் பம்பரம் விட்டு மகிழ்ந்த பெண்கள் பசுமை நிறைந்த தங்கள் பள்ளிக்கால நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தனர். மரங்கள் நட்டும் கோகோ விளையாடியும் பள்ளி பருவத்துக்கே சென்றனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்த பஹல்காமுக்கு சுற்றுலா வருவதை நிறுத்தி விடாதீர்கள் என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் கவர்னர் கரண் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்கள் எவ்வளவு பயப்படுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக பயங்கரவாதிகளுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்திவிடும் எனவும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரியில் நடந்த தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் பாஜகவினருக்கு தேசிய தலைவர் நட்டா அறிவுரைகள் வழங்கினார். திமுகவின் பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும். அதிமுக நிர்வாகிகளுடன் நெருங்கி பழகி இரு கட்சிகளின் கூட்டணி உறவை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். நட்புறவுடன் பழக வேண்டும் என அறிவுரைகள் வழங்கினார். 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பதை கட்சி தலைமையை முடிவு செய்யும். வெற்றி வாய்ப்பும் தகுதியும் இருப்பவர்களே நிறுத்தப்படுவர் என திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
கட்சி தலைமை யாரை வேட்பாளராக அறிவிக்கிறதோ அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியது மட்டுமே உங்களின் வேலை என மாவட்ட செயலாளர்களுக்கு கடிவாளம் போட்டிருக்கிறார். விஜயின் தாவேக்க உள்ளிட்ட பல கட்சிகளையும் இணைத்து திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை உருவாக்க விரும்புகிறோம். அதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடக்கின்றன என அதிமுக செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசியுள்ளார். அதனால் விஜய் உள்ளிட்ட கூட்டணியில் சேர வாய்ப்புள்ள எந்த கட்சி மீதும் அதிமுகவினர் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட முறையில் விஜய் குறித்து எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது பற்றி விமர்சித்து வருகிறார். அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தால் இருதரப்பிலும் அப்பாவி மக்களும் குழந்தைகளும் பெருமளவு உயிரிழக்க நேரிடும், பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். போர் தொடுப்பதற்கு பதிலாக பயங்கரவாதிகளின் மறைவிடத்தை கண்டுபிடித்து அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும், பயங்கரவாத அமைப்புகளை ஒழித்துக் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது. அமைச்சர் மகேஷ் உள்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் அக்னி நட்சத்திரம் இன்று துவங்கியதை முன்னிட்டு கோட்டையில் உள்ள சிவன் ஆலயத்தில் இறைவன் மீது தண்ணீர் துளி துளியாக சுட்டி தாராபாத்திர அபிஷேகம் நடைபெற்றது. இந்த அபிஷேகம் 28ஆம் தேதி வரையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதறி துடித்தவர்கள் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலுக்கு மௌனம் காப்பது ஏன் என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய கடற்படையால் இலங்கை கடற்படையிடமிருந்துதான் தமிழ் மீனவர்களை காக்க முடியவில்லை என சீமான் கேள்வி எழுப்பினார். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் 34 படகுகளை உடைத்து ஆழ்கடலில் மூழ்கடிக்க இலங்கை அரசு திட்டமிட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தலையிட்டு படகுகளை மீட்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சென்னை விமான நிலைய பகுதியில் இன்று மாலை திடீரென சூறைக்காற்று மற்றும் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. திடீரென நிலவிய மோசமான வானிலையால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. சிங்கப்பூர் பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற்ற லாரன்ஸ் வாங்குக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவும் சிங்கப்பூரும் வலுவான உறவுகளை கொண்டுள்ளது. இரு நாட்டு மக்களும் உறவுகளை கொண்டுள்ளனர். சிங்கப்பூருடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியுள்ளேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் சேர்மன் பிலாவல் பூட்டோ ஜர்தாரி ஆகியோரின் எக்ஸ் சமூக வலைதள கணக்குகள் இந்தியாவில் முடக்கம் செய்யப்பட்டன. நம் நாட்டுக்கு எதிராகவும் ராணுவத்துக்கு எதிராகவும் வெறுப்பை தூண்டும் வகையில் பொய் தகவல்களை பரப்புவதை தடுக்க சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் வழக்கமான பதிலடியோடு அணு ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் என ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி ஆர்ஜி மிரட்டல் விடுத்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் 80ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மே 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உக்ரைன் மீதான போரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார். புட்டின் முன்மொழிந்த 3 நாள் போர் நிறுத்தம் ஒரு நாடகம். இது நீண்டகால அமைதிக்கான உக்ரைனின் தயார் நிலையை சோதிக்கும் முயற்சியாகும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் 80வது நினைவாண்டு விழாவை ஒட்டி அணிவகுப்பு நிகழ்ச்சி மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெறுகிறது. அணிவகுப்பை பார்வையிட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் உலக தலைவர்களின் உயிருக்கு தாங்கள் உத்தரவாதம் தர முடியாது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவை எதிர்க்கிறோம் என கூறும் தாவேகா நெருப்போடு போர் தொடுக்க வந்த விட்டில் பூச்சிகளைப் போல் இருக்கும் இடம் தெரியாமல் கருகி போவார்கள் என பொள்ளாச்சியில் திண்டுக்கல் லியோனி கூறியுள்ளார். ஒரு கட்சித் தலைவர் முன்னால் வேன் மீது ஏறி குத்தாட்டம் போடுகிறார்கள், இதெல்லாம் ஒரு கட்சியா என கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வை நடத்தியே தீருவோம் என மத்திய அரசு பிடிவாதம் பிடிப்பது நியாயமல்ல என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வால் மருத்துவக் கல்வியின் தரம் உயரவும் இல்லை, நீட் தேர்வால் கல்வி வணிகமாவது குறையவில்லை. அதற்கு மாறாக இந்த இரு சிக்கல்களும் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ரெஸ்டோஃபர்கள் மதுபான தொழிற்சாலைகள் கொண்டு வந்ததுதான் முதல்வர் ரங்கசாமியின் சாதனை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சொன்னார்.
நான் கட்சி மாறுவேன் என கூறுகிறார்கள். நான் கட்சி மாற மாட்டேன், இறக்கும்போது காங்கிரஸ் கொடியோடுதான் போவேன் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். கோவை அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் கோவை தெற்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். தமிழகத்தில் திமுக அரசு நீட் குறித்து பொய்யான பிரச்சாரங்களை பரப்பிய போதும் ஆண்டுதோறும் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் எண்ணிக்கையும் தேர்ச்சி பெறுபவரின் எண்ணிக்கையும் அதிகரித்துதான் வருகிறது. நீட் தேர்வை மக்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டதாக வானதி தெரிவித்தார். திமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஏற்கனவே தன்னுடைய கால்தடத்தை பதித்துவிட்டதாக தமிழக பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் கூறினார். இனியும் அழுது புலம்பாமல் மீதி இருக்கும் ஒரு வருடத்திலாவது செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேட பாருங்கள், குறைந்தபட்சம் எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தாவது மிஞ்சும் என விமர்சித்துள்ளார். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் நடந்த விபத்தில் 6 பேர் பலியாகினர், 5 பேர் காயமடைந்தனர். இதில் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கட்டுவிரியன் பாம்பு ஒன்று புகுந்தது. தரிசனம் செய்த பக்தர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று பாம்பை லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். ஆந்திராவின் கைகலூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நிறுத்தியிருந்த பஸ் திடீரென தீப்பிடித்தது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுப்படுத்தினர். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. கோழிக்கோட்டில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் 5 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி ஆம்னி வேன் சென்று கொண்டிருந்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் சென்றபோது ஏர்வாடி நோக்கி சென்ற அரசு பஸ் மீது வேன் மோதியது. இதில் ஆம்னி வேனில் இருந்த சாஜிநாத், ராஜேஷ், ராகுல், சஜித் ஆகிய 4 பேர் பலியாயினர். படுகாயமடைந்த 3 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கும் கத்திரி வெயிலின் தாக்கம் வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 25 நாட்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓசூர் அருகே பாகலூர் சாலையில் உளியாலம் கிராமம் பேருந்து நிறுத்தம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த டாரஸ் லாரி ஒன்று சாலையோரம் இருந்த ஆஞ்சநேயர் கோயில் மீது மோதியது. இதில் கோயில் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது. தகவல் அறிந்த போலீசார் மது போதையில் இருந்த லாரி டிரைவர் சுதாகரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். லாரி மோதி கோயில் இடிந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினரை நகைக்காக படுகொலை செய்த சம்பவத்தை கண்டித்தும் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் சிவகிரி அடுத்த மோளப்பாளையம் 4 சாலை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குள்ளாய்பாளையம் பகுதியில் நடந்த விபத்து தொடர்பாக திருப்பூர் கலெக்டர் கிறிஸ்துவராஜ் நேரில் சென்று விபத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், தாராபுரம் கூட்ட பொறியாளர் ராணி ஆகியோர் உடனிருந்தனர். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் 12 மைதானங்களில் நடைபெற்ற தேர்வில் 5230 மாணவர்கள் தேர்வு எழுதினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா எடக்குடி பகுதியில் பொக்லின் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் அள்ளுவதை தடுக்க வலியுறுத்தி தஞ்சை மேற்கு மாவட்ட அதிமுகவினர் கிராம மக்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சோமநாயகி சமேத ஸ்ரீ சோமநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் கோயில் கும்பாபிஷேக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், எம்எல்ஏக்கள் நாஜிம், சிவா, நாகத்தியாகராஜன், ஆலய நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த திமுக 4வது வார்டு உறுப்பினர் சந்தியா என்பவரது 10 வயது மகன் புவனேஷ் வாணியன் ஏரியில் விளையாட சென்றபோது நீரில் மூழ்கி இறந்தார். ஜோலார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சிறுவனின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு 5453 மையங்களில் இன்று நடக்கிறது. 22.7 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுத உள்ளனர். தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி உள்ள 31 இடங்களில் நீட் தேர்வு நடக்கிறது. நுழைவுத் தேர்வை நேர்மையாகவும் சுமூகமாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.
தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் துவங்கப்பட்ட நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற 8 கிலோமீட்டர் தூரம் ஆரோக்கிய நடைபயிற்சி திட்டம் இன்று தஞ்சையில் நடைபெற்றது. இதில் தஞ்சை மாநகர துணை மேயர் மருத்துவர் அஞ்சுகம் பூபதி கொடியசைத்து துவக்கி வைத்து நடைபயிற்சியிலும் பங்கேற்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை மாவட்ட அதிமுக கட்சி சார்பில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இப்போட்டியினை அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தில் மிக்சர் தயாரிப்பு பேக்கரி மற்றும் டயர் கடையில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது. செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஏரிகளில் வளர்க்கப்படும் மீன்களை மீன்பிரியர்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். குறிப்பாக ஜிலேபி, கெண்டை, ஏரி வவ்வால், ஏரி வஞ்சரம், கெளுத்தி, விரால் உள்ளிட்ட ஏராளமான மீன்கள் அதிகளவில் விற்பனையாகின. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குள்ளாய்பாளையம் பிரிவு பகுதியில் மேம்பாலம் அமைக்க சாலையோரம் தூண்டப்பட்டிருந்த 15 அடி ஆழ பள்ளத்தில் பைக் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பைக்கில் பயணித்த நாகராஜ், ஆனந்தி தம்பதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததுடன் உயிரிழந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் தொண்டைமான்துறை கிராமத்தில் உள்ள கல்லாற்றில் தினேஷ்குமார், ரஞ்சித் ஆகிய இளைஞர்கள் மீன்பிடித்தனர். மின்சாரத்தை ஆற்றில் பாய்ச்சி மீன்பிடித்தபோது இருவரும் ஆற்றில் தவறி விழுந்தனர். இதில் மின்சாரம் பாய்ந்து இருவரும் பரிதாபமாக இறந்தனர். அரும்பாவு போலீசார் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் எட்டயம்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று ஊத்தா கூடையை பயன்படுத்தி போட்டி போட்டு மீன்பிடித்தனர். ஜிலேபி, குரவை, ரோகு, பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவினாசிபாளையத்தில் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் புதிய சோதனைச் சாவடி கட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனைச் சாவடியை திருப்பூர் எஸ்பி யாதவ் கிரீஸ் அசோக் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சோதனைச் சாவடியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து காவலர்களிடம் கேட்டறிந்தார். சிங்கப்பூர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராகும் லாரன்ஸ் வாங்கிற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகத்துடனான அவரது தொடர்ச்சியான ஈடுபாடும் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளும் சிங்கப்பூரின் உள்ளடக்கிய உணர்வை பிரதிபலிக்கின்றன. சிங்கப்பூர் பார்லிமெண்டிற்கு புதிதாக தேர்வான அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலங்களில் கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையான இன்று சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. பரிசல் சவாரி, முதலைப்பண்ணை, பறவைகள் பூங்கா, வண்ணமீன் காட்சியகம் மற்றும் தொங்கும் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயினருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். பூந்தமல்லியில் உள்ள ஓட்டலில் சாப்பிட்ட வாடிக்கையாளர் உணவில் முழு தேரை கிடந்தது. இதுகுறித்து ஓட்டல் நிர்வாகியிடம் கூறியபோது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாரதிதாசன் 135வது பிறந்த நாளையொட்டி நடைபெறும் தமிழ் வார விழாவில் நாளை முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை காலை 10:30 மணிக்கு விழா நடைபெறவுள்ளது. விழாவில் சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கி முதல்வர் ஸ்டாலின் பரிசுத் தொகை வழங்குகிறார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி ஏவிபி கலை அறிவியல் கல்லூரியில் நீட் தேர்வு எழுத சென்ற மாணவியின் சுடிதாரில் அதிக பட்டன்கள் இருந்ததால் அலுவலர்கள் அந்த மாணவியை தடுத்து நிறுத்தி உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த லேடி போலீஸ் மாணவியை அழைத்து சென்று வேறு துணி வாங்கி கொடுத்துள்ளார். மாணவியை தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். லேடி போலீசின் மனிதநேயத்தை அங்கிருந்த அனைவரும் பாராட்டினர். மதுரையில் சித்திரை பெருவிழாவையொட்டி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக ஆண்டுதோறும் அரசு பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறும் அரசு பொருட்காட்சியை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கோட்டைச்சேரி பகுதியில் விவசாய நிலத்தில் உள்ள வீட்டில் கேஸ் அடுப்பில் தயார் செய்த கள்ள சாராயத்தை மதுவிலக்கு போலீசார் மாறுவேடத்தில் சென்று பறிமுதல் செய்தனர். கள்ளச்சாராயம் காய்ச்சிய தந்தை முத்து மற்றும் மகன் யுவராஜ் இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஏற்படும் தொடர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இ-பாஸ் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்றும் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நடந்த விபத்தை அடுத்து தன்னை திட்டமிட்டு கொள்ள சதி நடப்பதாகவும் இதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாகவும் மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் சிசிடிவி காட்சியை போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதில் சிசிடிவி காட்சியில் ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சென்று சாலையை கடந்தபோது விபத்து நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. சிம்லாவில் இன்று மதியம் கடும் சூறாவளியுடன் கனமழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மதுரை ஆதீனத்தை கொல்ல சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சென்று சாலையை கடந்தபோது விபத்து நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக கள்ளக்குறிச்சி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் அளவு அதிகரித்து வரும் நிலையில் இன்று 100.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்த வெப்பத்தின் காரணமாக புதுச்சேரியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கி தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் வெயில் கொளுத்தியது. தலைநகர் சென்னையிலும் காலை வெயில் சுட்டெரித்த நிலையில் பிற்பகலுக்கு பின்னர் நகரின் பல பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் மாலை திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பூந்தமல்லி அருகே உள்ள பிரபல தனியார் திரையரங்கத்தில் பலத்த காற்று மற்றும் மழையால் மேற்கூரை முற்றிலுமாக இடிந்து சேதமானது. இதன் காரணமாக திரையரங்கில் சினிமா பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் பதட்டமடைந்தனர். இதையடுத்து அனைவரையும் திரையரங்கில் இருந்து வெளியேற்றிவிட்டு தற்போது திரையரங்கிற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கோவை குனியமுத்தூர் அன்னம நாயக்கர் வீதியில் பூட்டிய வீட்டில் பீரோவை உடைத்து 34 சவரன் தங்க நகைகள் 40,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குனியமுத்தூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கொடுங்கையூரில் திருமண புரோக்கர் என கூறி வீட்டிற்குள் நுழைந்த பெண் ஒருவர் அங்கிருந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து 3 சவரன் நகைகளை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டையிலிருந்து நாமக்கல்லுக்கு மதுபானங்கள் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றது. ஆம்னி வேனில் பின்தொடர்ந்து ஒரு கும்பல் வந்தது. அதில் இருந்து ஒருவர் லாரியில் ஏறி 7 மதுபான பெட்டிகளை லாவகமாக வேனுக்கு கடத்தினார். டிரைவர் டீ குடிப்பதற்காக லாரியை நிறுத்தினார். லாரியிலிருந்து நபர் கீழே இறங்கி ஓடினார். முசிறி போலீசார் உடனடியாக துறையூர் ரவுண்டானா அருகே மதுபாட்டில் கடத்திய கும்பலை மடக்கினர். 4 பேர் தப்பியோடிய நிலையில் ரமேஷ் என்பவரை மட்டும் கைது செய்தனர். துபாயில் டிராவல்ஸ் நடத்தி வந்த திருவாரூரைச் சேர்ந்த சிகாமணி கோவையில் கொலை செய்யப்பட்டு கரூரில் புதைக்கப்பட்டார். இது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் போலீசாரால் தேடப்பட்ட கோவையைச் சேர்ந்த சாரதா என்ற பெண் சென்னை விமான நிலையத்தில் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணியர் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் பிரதமர் மோடியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா சந்தித்து பேசினார். 30 நிமிடங்கள் நீடித்த இச்சந்திப்பின் போது பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் அங்குள்ள நிலவரங்களை பிரதமர் மோடியிடம் உமர் அப்துல்லா எடுத்துரைத்தார். மத்திய பிரதேசத்தின் ஷியோபூரில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் கண்காணிப்புக்கான அதிநவீன கருவியை வான்வெளியில் 17 கிலோமீட்டர் உயரத்திற்கு பறக்கவிட்டு சோதனை நடத்தியது. இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்ததாகவும் இது ஒரு மைல்கல் எனவும் DRDO தலைவர் சமீர் தெரிவித்துள்ளார். சோதனையை வெற்றிகரமாக முடித்ததற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் DRDOவை பாராட்டினார். இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்ல அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. பாகிஸ்தான் கப்பல்களுக்கு தடை விதிப்பதாக இந்திய அரசு அறிவித்ததை அடுத்து பாகிஸ்தானும் தடை விதித்துள்ளது. ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனம் ரம்பன் மாவட்டம் பெட்டரி ஜிஸ்மா பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் 3 பேர் பலியானார்கள். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. பத்மஸ்ரீ விருது பெற்ற யோகா குரு பாபா சிவானந்த் காலமானார். அவருக்கு வயது 128. வாரணாசியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். யோகா குரு பாபா சிவானந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றதை மறைத்த CRPF முனீர் அகமது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் செய்ததை முனீர் அகமது மறைத்ததுடன் விசா காலத்தை மீறி அந்த பெண்ணை இந்தியாவில் தங்க வைத்துள்ளார். இதற்காக அவரை பணியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளதாக
சிஆர்பிஎஃப் செய்தி தொடர்பாளர் டிஐஜி தினகரன் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் உள்ள பாகிஸ்தானியர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஐதராபாத்தில் பாரதிய ஜனதா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ராஜஸ்தான் மாநிலம் ஜூன் மாவட்டத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3.1 பதிவானது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் கொடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 18ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. கொடியேற்றத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பழவேற்காடு புனித மகிமை மாதா தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு மரியே வாழ்க மரியே வாழ்க என கைகளை உயர்த்தியபடி கோஷங்களை எழுப்பி மகிமை மாதாவை வணங்கினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஜூலை 15 வரை விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கோடை விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தரிசனம் செய்ய 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மண்ணூர் அருகே மேட்டுப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு முருகனை வழிபட்டனர். திருவள்ளூர் அடுத்த புட்லூரில் உள்ள ஆதி திரிபுர சுந்தரி சமேத ஆதி புராணேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முருகனின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை முருகன் கோயிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகிற 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருவாரூரில் அவதரித்த கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளின் ஜெயந்தி விழாவை ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீட கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் சமிதி டிரஸ்ட் சார்பில் இசை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நாளான இன்று காலை தியாகராஜர் திருவுருவப் படத்தை அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதன்பின் சங்கீத மும்மூர்த்திகளுக்கு நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி இசையஞ்சலி செலுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் வெங்கடேஸ்வரா நித்திய அன்னப்பிரசாத அறக்கட்டளைக்கு 1.5 கோடி ரூபாய் நன்கொடையாக வந்துள்ளது. காஞ்சிபுரம் பொய்யாமுடி விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பம்பை, உடுக்கை, சிவவாத்தியங்கள், மேலத்தாளங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. ட்ரோன் மூலம் பக்தர்களின் மீது கும்பாபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் கூட்டாலுடுமூடு பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. குமரி மற்றும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். அங்கு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். தேனி மாவட்டம் புதுப்பட்டியில் உள்ள வில்லியல் கல்ராய பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. கோயில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு குதிரை எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. இதில் புலிக்குத்தி, கல்லுவயல், பொட்டவயல் ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒற்றுமையாக விழாவை நடத்தினர். பின்னர் 31 குதிரைகள், 6 காளை, 1 யானை என மொத்தம் 38 புறவிகளை கோயிலுக்கு எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை நாளான இன்று அதிகாலையில் இருந்தே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் புனித நீராடிய பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை வழிபட்டு சென்றனர். வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் திருச்செந்தூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கொண்டையம்பாளையம் ஐயாவு கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி பல்லி, பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் உருவ பொம்மைகளை உடைத்து வணங்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே தொப்பையப்பர் மற்றும் முனீஸ்வரர் கோயிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து காலை, மாலை இருவேளைகளில் சுவாமி புறப்பாடல் நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வாக 12ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறவுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கீழ்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகிய பல்வேறு அமைப்புகளுடன் பாகிஸ்தான் ராணுவம் ISI இணைந்து பஹல்காமில் தாக்குதல் நடத்திய சதிச் செயல் அம்பலமானது. பாகிஸ்தானைச் சேர்ந்த காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்விந்தர் சிங் என்கிற ரிண்டாவுக்கும் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய கும்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது. ஆஸ்திரேலிய பார்லிமெண்ட் தேர்தலில் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றது. தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதன் மூலம் அல்பனீஸ் மீண்டும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆகிறார். சிங்கப்பூரில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஆளுங்கட்சியான PAP கட்சி ஹிமாலய வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. மொத்தமுள்ள 97 இடங்களில் 87 இடங்களை கைப்பற்றி அசத்தியது. இதனால் சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வாங் மீண்டும் பிரதமராகிறார். கடந்த 1965ஆம் ஆண்டுக்கு பின் PAP கட்சி தொடர்ந்து 60 ஆண்டுகளாக ஆட்சியில் நீடிக்கும் நிலையில் 14வது முறையாக மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த போதி தர்மன் தற்காப்பு கலையை உலக நாடு முழுவதும் கொண்டு சென்றார். ஆனால் தமிழகத்தில் தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்பது வருத்தமளிப்பதாக மல்லை சத்யா தெரிவித்தார். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை படங்களை இயக்கிய மாரி செல்வராஜ் தற்போது துருவ் விக்ரமை வைத்து பைசன் காளமாடன் என்கிற படத்தை இயக்கியுள்ளார். பசுபதி, அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், கலையரசன் உள்ளிட்டோர் நடித்துள்ள இதன் படப்பிடிப்பு ஏற்கனவே நிறைவு பெற்றது. கபடி வீரராக இப்படத்தில் துருவ் விக்ரம் நடித்துள்ளார். இந்த நிலையில் இத்திரைப்படம் இவ்வருடம் தீபாவளி அக்டோபர் 17ஆம் தேதியன்று திரைக்கு வருகிறது என இன்று புதிய போஸ்டருடன் அறிவித்துள்ளனர். மலையாளத்தில் தருண் மூர்த்தி இயக்கத்தில் மோகன்லால், சோபனா, பிரகாஷ் வர்மா நடிப்பில் வெளியான படம் தொடரும். கிரைம் த்ரில்லர் கதை களத்தில் வெளியாகி நல்ல விமர்சனங்கள் பெற்று வசூலில் உலக அளவில் 100 கோடி ரூபாயை கடந்தது. இப்படத்திற்கு தமிழகத்திலும் எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் இதன் தமிழ் பதிப்பு தமிழகத்தில் மே 9 ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளனர். தமிழில் காதல் சொல்ல வந்தேன், உயர்திரு 420, நந்தா, நந்திதா போன்ற படங்களில் நடித்தவர் மேக்னா ராஜ். கன்னட நடிகையான இவர் கன்னட நடிகர் சிரஞ்சீவி ஷார்ஜா என்பவரை காதலித்து 2018இல் திருமணம் செய்து கொண்டார். 2 ஆண்டுகளில் சிரஞ்சீவி ஷார்ஜா மாரடைப்பால் மரணமடைந்தார். இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். இந்த நிலையில் மேக்னா ராஜ் 2வது திருமணம் செய்ய உள்ளதாக செய்தி வெளியானது. தனது கணவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்த மேக்னா ராஜ், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ மட்டுமே கணவர் என பதிவிட்டுள்ளார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளிலும் இசை அமைத்து வரும் அனிருத் தற்போது தெலுங்கில் விஜய் தேவரகொண்டா நடித்துள்ள கிங்டம் படத்திற்கு இசை அமைத்துள்ளார். மே 30இல் ரிலீஸ் ஆகிறது. இதன் முதல் பாடல் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை அடுத்து அனிருத்துக்கு விஜய் தேவரகொண்டா சிறிய கடிதம் எழுதியுள்ளார். அதில் என் 3வது படத்தில் இருந்தே நான் அனிருத்தின் ரசிகன். என் படத்திற்கும் அவர் இசையமைக்க வேண்டும் என்ற ஆசை 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறி இருக்கிறது. எங்களது உலகம் உணர்வுகளை திறந்து விடுகிறோம். மகிழ்ச்சி நினைவுகளை சேர்க்கும் என நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய சினிமாவில் இப்போதெல்லாம் வன்முறை சார்ந்த படங்களே அதிகம் வெளிவருகிறது. 2023இல் ஹிந்தியில் வெளியான அனிமல், கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான மார்கோ, சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஹிட் 3 போன்ற படங்களில் ரத்தம் தெறிக்கும் வன்முறை காட்சிகள் அதிகம் இடம்பெற்றிருந்தன. அப்படியான படங்களை ரசிகர்கள் அதிகம் விரும்புகின்றனர். படங்களும் 100 கோடிகளுக்கு மேல் வசூலை குவிக்கிறது. வன்முறை அதிகம் கொண்ட படங்களை ரசிகர்கள் விரும்பி பார்ப்பது அதிகரிப்பது இன்றைய தலைமுறையை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது.